ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான, அதே சமயம் ரொம்பவே ஈஸியாகவும் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கை வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதாவது பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸை எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரே விதமான பொட்டேட்டோவில் ரெண்டு விதமான சால்ட்டு அது கூடவே காரமான சிப்ஸையும் ரெண்டையும் ஒரே டைமில் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிச்சிருக்கேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது சூப்பரான ரெசிபி கடையில் செய்கிறது போல் வரதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அது என்ன, எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். நான் வந்து 1/2 kg உருளைக்கிழங்கு இது போல் நீளமாக கருத்தாக பார்த்து எடுத்துக்கணும். அதே சமயம் இது தொட்டு பார்த்தா கெட்டியாக நிற்கணும், கை உள்ளே போகக்கூடாது. இப்போ நான் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கை காமிக்கிறேன். இதை தொட்டாக்கா கொஞ்சமாக கை உள்ளே போகும், அதாவது விரல் வந்து நம்ம அமுக்கும் போது கொஞ்சமாக உள்ளே போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் பார்த்து கெட்டியானதாகவும் அதே சமயம் நீளமானதாகவும் சேர்த்து எடுக்கணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துருந்தால் நம்ம இது போல் நல்லா தோலை சீவி விட்டுடணும். சீவிட்டு இதை வந்துட்டு தண்ணியில் போட்டு நம்ம வச்சுக்கணும், இல்லைனாக்கா இது கலர் மாறிடும். இப்போ நான் ரெண்டுத்தையும் சீவிட்டேன். இப்போ இதை எடுத்து நம்மளுடைய ஃபிங்கர் போல் இதை நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல நான் டாப்லேயும் கீழே பாட்டம்லேயும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிக்கணும். அதே போல் சைடில் இருக்கிற பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பாக்ஸு ஷேப்பில் நம்மளால் உருளைக்கிழங்கை கட் பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம இது போல் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போது இந்த உருளைக்கிழங்கு முழுசாக நம்ம 1/2 இன்ச்சாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எந்த விதமாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது போல் நம்ம கட் பண்ணினதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் 1/2 இன்ச்சு வந்திருக்கு. இப்போது இதில் அகலமாக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். இது போல் நம்ம எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு 1/2 இன்ச்சில் பாக்ஸ் மாதிரி தெரியணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு சிப்ஸு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் எதுனா மெலிசாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அது வந்து ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரியே இருக்காது, நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இருக்காது. அதனால் இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் கெட்டியானதை கட் பண்ணால் மட்டும்தான், கொஞ்சம் திக்கானதை கட் பண்ணால் மட்டும்தான் கடையில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு வரும். இப்போ இதையும் தண்ணியில் சேர்த்துட்டு மீதி இருக்கிற எல்லா ஸ்லைஸையும் நான் இதே போல் 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி இது போல் பவுலில் தண்ணியில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து அது கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கிற டைமில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா பொட்டேட்டோ சிப்ஸில் வந்துட்டு எதுவுமே இல்லாத சாப்பிட்றதுக்கு சப்புன்னு இருக்கும். அதனால் நம்ம கொதிக்கிற டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கினா அது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கொதிக்கிற தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கணும். இதை ரொம்பலாம் பாயில் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். இது வந்து நம்ம தொட்டு பார்த்தாக்கா நம்ம கட் பண்ணுறப்ப எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இது மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும், நசுங்கக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வேக வைக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கினதும் இதை வந்து நம்ம ஒரு காட்டன் டவல் யூஸ் பண்ணி நம்ம இதை போட்டுக்கணும். இது போல் காட்டன் டவலில் தான் இதோடைய தண்ணி ஈரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக காட்டன் கிளாத்து தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி காட்டன் துணியை வச்சு நல்லா தண்ணியெல்லாம் ஒட்ட இருவுற அளவுக்கு நம்ம இதை தொடச்சி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம தொடச்சி எடுத்துக்கிறதுக்கப்புறமா அடுத்து இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரம் எடுத்து நான் ஒரு 200 ml எண்ணெய் சேர்த்து அதை கொதிக்க வைக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற, அதாவது ஏற்கனவே வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் இது போல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். நீங்கள் வந்துட்டு நம்ம வேறு பொட்டேட்டோ சிப்ஸு செய்கிற மாதிரி ரொம்ப எண்ணெயை காய வச்சு சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா அது வந்துட்டு உடனே தீய ஆரம்பிச்சிடும், ஆனால் உள்ளாலாம் அப்படியே பச்சையாக இருக்கும். அதனால இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இதை பாருங்கள், இது பார்த்தாக்கா தெரியுது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னுட்டு. இதை ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த கலருக்கு வரும். இது வந்துட்டு ஆஃப் பாயில் மெத்தடு. இதை நம்ம ஒரு தடவை தான் பாயில் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை வந்து ஒரு டிஷ்யூவில் எண்ணெய் இருவுறதுக்காக நம்ம இது போல் சேர்த்துக்கணும். இது வந்துட்டு ஆஃப் பாயில் மெத்தடு. இது ஃபஸ்ட் ஸ்டேஜ்.
இதை வந்துட்டு நம்ம இது போல் ஒரு பாக்ஸில் சேர்த்து ஒரு டிஷ்யூ யூஸ் பண்ணிவிட்டு அதில் பாக்ஸில் இதை நம்ம சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எடுத்து ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் 1 ஹவர் மட்டும் இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம மீதம் இருக்கிற உருளைக்கிழங்கை வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாகவே டீப் ஃப்ரை பண்ணி அது எந்த மாதிரி வருதுன்னுட்டு பார்க்கலாம். இப்போ இதையும் நம்ம ஒரு 5லேருந்து 8 நிமிஷம், நான் வந்து ஓவராலாக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஹை ஃப்ளேம்லேயே இது போல் ஃப்ரை பண்ணி திருப்பிட்டே இருந்தோம்னா நல்லாவே ரொம்ப கிறிஸ்பியாகவே வரும். நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரியே மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ஒரு மாதிரி சாஃப்டாகவும் அதுவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி டேஸ்ட்டு கண்டிப்பாக இதுலேயும் கிடைக்கும். இப்போ நான் 10 நிமிஷம் கழித்து இது கலர் மாறினதும் இதை எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அதே போல் நான் மீதம் இருந்த சிப்ஸை எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். அதையும் இது போல் டிஷ்யூவில் நான் போட்டுடுறேன். அடுத்து இப்போ அதே எண்ணெயில் நான் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நான் அதையும் சேர்த்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், எந்த விதமான டிஃப்ரென்ஸும் வராது. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதும் அதே அளவுக்கு கிறிஸ்பியாக வரும், நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதும் அதே அளவுக்கு கிறிஸ்பியாக வரும். ஸோ நீங்கள் ஒரு 10 டேஸ்லேருந்து 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் தேவைப்படுற டைமில் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இதையும் நான் ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி கலர் மாறினதும் எடுத்துக்கினேன். அடுத்ததாக இது போல் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிங்கர் சிப்ஸை கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு இது போல் ஹேண்டில் இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை கைவிடாமல் இது போல் திருப்பினோம்னா இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். மிளகாய்த்தூள் எல்லாம் சிப்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகி இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி கலர் மாறிடுச்சு. அடுத்ததாக இதை நான் சர்விங்காக எடுத்துக்கிறேன். இப்போ கார சிப்ஸ் ரெடியானதும் அது கூடவே வெறும் சால்ட் யூஸ் பண்ண ஃபிங்கர் சிப்ஸ் இது. ஸோ 2 விதமான சிப்ஸு நம்மளுக்கு ஒரே டைமில் கிடைச்சிடுச்சு. இதை நம்ம அடுத்ததாக சர்விங்காக எடுத்துக்கலாம். இதை வந்து நான் டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி மெத்தட். நம்ம ரெகுலராக கடையில் சாப்பிடுவோம், அதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.